ஜிம்மில் இந்த ஸ்டிக்கை பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கை வந்து வார்ம் அப்புக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டிக்கை வச்சு கிப்புக்கு ஒரு பெஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பெண்ட் ஓவர் ட்விஸ்ட். இது பண்ணும்போது கால் உங்கள் ஷோல்டர் லென்த்தில் இருக்கணும். ஸ்டிக்கு கழுத்துக்கு வைக்காமல் கழுத்தை விட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நீங்கள் நேராக பார்க்கணும். இப்போ ட்விஸ்ட் பண்ணும்போது முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் கிப்பு. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கிப்பில் இருக்கணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கவுண்டு. இது மாதிரி 30 கவுண்டு போகணும். இது 3 செட்டு போகணும். ஸ்லோவாக கனெக்ட் பண்ணி போகணும். இந்த மாதிரி போடுறப்ப உங்கள் கிப்பு நல்லா ஆக்டிவ் ஆகும். செகண்ட் ஒன் சைடு பெண்ட் ட்விஸ்ட்டு. இது பண்ணும்போது சென்ட்ரு பாயிண்டில் ஸ்டிக்கை வச்சுட்டு நீங்கள் எந்த பக்கம் ஹைட்டில் வச்சுட்டு ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப உங்கள் கிப்பு நல்லா ஆக்டிவ் ஆகிறது தெரியும். ஃபஸ்ட்டு இங்கிட்ட ஒரு 10 கவுண்ட் போட்டு லெஃப்ட் சைடு 10 கவுண்ட் போகணும். இது மாற்றி மாதிரி 20 கவுண்டு 3 செட் போகணும். தேர்ட் ஒன் விண்டோ ட்விஸ்ட் மாதிரியே அதே பொசிஷனில் வச்சுட்டு 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் மட்டும் உங்கள் ஷோல்டர் லென்த்துலேருந்து அளவு எடுத்து வைக்கணும். இப்போ அதே மாதிரி பழையபடி செய்ய ஆரம்பிக்கணும். ஸ்லோவாக ஸ்டென்னும் போது இப்போ முன்னாடி ஆக்டிவ் ஆனதை நல்லா கிப்பு நல்லா ஆக்டிவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸ்லோவாக 10 கவுண்ட் போட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு 10 கவுண்டு, அடுத்து லெஃப்ட் சைடு. ஃபோர்த் ஒன் போட் பெடல் ட்விஸ்ட்டு. இது பண்ணுறப்ப குச்சியை ஸ்டெண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் போட்டு ஓட்டுற மாதிரி பண்ண போகிறீங்க. இது பண்ணும்போது உங்கள் கோரும் கிப்பும் சேர்ந்து ஆக்டிவ் ஆகும். இது பண்ணும்போது உங்கள் கோர் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். அதே சமயத்தில் கிப்பும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸசைஸை 4 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும்.